மின்னும் மனசின் கதை கேட்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய கதை கேட்கலாம் வாங்க நிகழ்ச்சியில் நம்ம கேட்க போகிற கதை நீரோட்டம் அப்படிங்கிற கதை. நீரோட்டம்னா என்ன அப்படின்னா, பூமிக்கு அடியில் செல்லக்கூடிய தண்ணீர் அப்படின்னு சொல்லலாம். கிணறு வெட்டுறதா இருந்தாலும் சரி, ஆழ்துளை கிணறு போடுறதா இருந்தாலும் சரி, இந்த இரண்டு நிகழ்வுகளுக்குமே இந்த வேலைகளை தொடங்குறதுக்கு முன்னாடி போர்வெல் போடுறதுனாலும் சரி, இல்லை கிணறு வெட்டுறதுனாலும் சரி, இந்த இரண்டு வேலைகளுக்கு பண்ணுறதுக்கு முன்னாடி நீரோட்டம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. இந்த விவசாய பின்னணி, விவசாயம் தெரிந்தவர்கள் இப்படி இருந்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் இது தெரிஞ்சிருக்கும். கிணறு வெட்டுறதுக்கு முன்னாடி அதுக்குன்னே தனி ஆளுங்க இருப்பாங்க, நீரோட்டம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆளுங்க இருப்பாங்க. இப்போ தான் மின்சாரத்தை உள்ளே செலுத்தி நீர் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கக்கூடிய விஞ்ஞான முறைகள்லாம் வந்திருக்கு, சயின்டிஃபிக் மெத்தட்ஸ். ஆனால் அந்த காலத்தில் அதெல்லாம் இல்லாதப்போ கையில் தேங்காய் வச்சுக்கிட்டு தேங்காவை வச்சு நீரோட்டம் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிப்பாங்க. வெயில் காலத்தில் எந்த இடத்துல பச்சை பசேல்னு இருக்கோ அந்த இடத்துல நீர் இருக்கும், அடியில் நீரோட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிப்பாங்க. ஒரு சிலர் வேப்பங்குச்சி வச்சு கண்டுபிடிப்பாங்க. கிராம பகுதிகளில் இதெல்லாம் நடக்கும். இப்படி நீரோட்டம் கண்டுபிடிச்சி கிணறு வெட்டக்கூடிய கதை தான் நீரோட்டம் அப்படிங்கிற கதை. ஒரு நிலத்துக்கு சொந்தக்காரர், தோட்டக்காரர் என்ன பண்ணுறாரு, ஒரு நாள் காலையில், கிராமப்புறங்களில் இது அன்றாடம் நிகழக்கூடிய ஒரு செயல் தான். எந்த வேலையில் இருந்தாலும் சரி, அவங்களுக்குன்னு ஒரு காக்காணி நிலம் இருந்தால் கூட காலையில் எந்திரிச்சதும் அந்த நிலத்தை போய் பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய வேலைகளை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அன்றைய அலுவலக பணியாக இருந்தாலும் சரி, எந்த பணியாக இருந்தாலும் வெளி வேலைக்கு செல்லக்கூடியது வழக்கம். அப்படி ஒரு நிலத்துக்கு சொந்தக்காரர் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய நிலத்துக்கு போகிறாரு வண்டியில், இருசக்கர வாகனத்தில் அவருடைய நிலத்தை நோக்கி போகும்போது அவரோட நிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு புங்க மரத்துக்கு அடியில் யாரோ ஒருத்தர் உட்காந்துருக்காங்க. இவர் இதுக்கு முன்னாடி அந்த ஆளை பார்த்ததில்ல. அப்போ போய் பார்க்குறாரு. கிட்ட போயிட்டு இவர் யாராக இருக்கும் அப்படின்னு ஒரு யோசனையிலே கிட்ட போகும்போதே அந்த மரத்துக்கு அடியில் உட்காந்துட்டு இருந்த நபர் எந்திரிச்சு இவர்கிட்ட பேசுகிறாரு. வணக்கம் சார் அப்படின்னு சொல்லி பேசும்போது இவர், இந்த நிலத்தோட சொந்தக்காரர், தோட்டத்துக்காரர் கேட்குறாரு, யாருப்பா நீ, உனக்கு என்ன வேணும், யாரை பார்க்க வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இவர் கேட்டு முடிச்சதுமே அந்த மரத்துக்கு அடியில் உட்காந்துருந்த யாருன்னே தெரியாத அந்த நபர் இப்போது தோட்டத்துக்காரர்கிட்ட பேசுகிறாரு. நான் சேலத்திலேருந்து வரேன், நான் கிணறு வெட்டக்கூடிய ஒரு செட்டியார், கிணறுலாம் வெட்டி கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. சரி, இப்போது உனக்கு என்ன இங்கே வேலை, என்ன எதுக்கு பார்க்கணும் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சார், நீங்கள் ஏதோ புது கிணறு வெட்ட போகிறேன்னு சொன்னீங்களாமா, அதான் சரி பேசிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த புது நபர் சொல்கிறாரு. இப்போது தோட்டத்துக்காரரு சந்தேகம் என்னென்னா, நான் கிணறு வெட்ட போகிறேன்னு உனக்கு யார் சொன்னான், உனக்கு யார் தகவல் கொடுத்தா, நான் உன்னை இதுக்கு முன்னாடி பார்த்தது கூட இல்லையே, உனக்கு எப்படி தகவல் தெரியும் அப்படின்னு கேட்டதுக்கு, சார் காற்று மேலே வந்துச்சு சார் அப்படின்னு சொல்லி அந்த நபர் சொல்கிறார். யார்? கிணறு வெட்டுற செட்டியார். கிராமப்புறங்களில் இதுவும் ஒரு பழக்கம் இருக்குது. இன்றைக்கி தான் ஏஜென்சி இருக்குது, முன்னாடியாக ரிஜிஸ்டர் பண்ணுறோம், ஆள் பிடிச்சி கொடுக்குற குழுலாம் இன்றைக்கி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இப்போவுமே கிராம பகுதிகளில் ஒரு வேலை, டீ கடைக்கு போகிறோம், ஒரு வேலை முடியணும், ஏதோ ஒரு வேலை செய்யலான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி யாரோ ஒருத்தர்கிட்ட பேசணும் அப்படின்னா அந்த தகவல் அப்படியே பரவி யார்கிட்ட போய் சேரணுமோ அந்த தொழிலாளிகிட்ட போய் சேர்ந்துடும். கரெக்டாக அந்த தொழிலாளியும் யாரை பார்க்கணுமோ அங்கே பார்த்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நிகழ்வாக இங்கே நடக்குது. அந்த செட்டியார் சொல்கிறாரு, காற்று மேலே வந்துச்சு சார், நீங்கள் கிணறு வெட்ட போகிறீங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த தோட்டத்துக்காரருக்கு கிணறு வெட்டணும், புது கிணறு வெட்டணும் அப்படிங்கிற ஐடியாவே இல்லை. ஏன்னா ஏற்கனவே கிணறு இருக்குது அவரோட தோட்டத்தில். இப்போ இந்த மாதிரி ஒரு சூழலில் இப்போது தோட்டத்துக்காரர் கேட்குறாரு, அதெல்லாம் சரி தான் இருக்கட்டும், உங்களை நம்பி எப்படி வேலை கொடுக்குறது, ஏமாற்றிட்டு போயிடுவீங்கன்ற பேச்சு தானே இருக்குது இப்போது அப்படின்னு சொல்கிறாரு. இதை ஏன் சொல்கிறாரு அப்படின்னா, அந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகள் இதெல்லாம், அது பல காரணங்கள் இருக்கலாம். நிலத்துக்காரருக்கும் அந்த கான்ட்ராக்ட் எடுக்கக்கூடிய கிணறு வெட்டக்கூடிய நபருக்கும் பல பிரச்சனைகள் வரலாம். பணத்தில் பிரச்சனை வரலாம், இல்லை ஆட்கள் குறையலாம், ஏதோ ஒரு சிக்கல் ஒரு சில இடத்துல ரொம்ப ரேராக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விட்டுட்டு போயிடுவாங்க. பாதியிலே வேலையை முடிக்காமையே பாதியிலே விட்டுட்டு போயிடுவாங்க. அந்த கிரேனு செட்டு எல்லாமே அங்கேயே இருக்கும், அதை கூட பொருட்படுத்தாமல் கிளம்பிடுவாங்க. ஒரு நாள் யாருக்கும் தெரியாமல் தூக்கிட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் நடக்கிறது உண்டு. இதை கேள்விப்பட்ட அந்த தோட்டத்துக்காரர் என்ன பண்ணுறாருன்னா, நீங்கள் தான் ஏமாற்றிட்டு போயிடுவீங்க இல்லையா, கிணறு வெட்டுற செட்டியாருன்னு சொல்கிறீங்க, உன்னை நம்பி நான் எப்படி கொடுக்குறது அப்படின்னு கேட்டதும் அந்த செட்டியாருக்கு ஆதங்கம் தாங்கலை. சார், சும்மா அப்போல்லாம் சொல்லிகிட்டே இருக்காதீங்க சார், அதெல்லாம் அப்போது ஒரு காலத்தில் இருந்தது தான், இல்லைன்னு சொல்லலை. இப்போல்லாம் நாங்கள் திருந்திட்டோம், நல்லபடியாக பொழப்புத்தனம் பண்ணுறோம், அதனால் நம்பிக்கையாக கொடுங்க, இவ்வளோ எதுக்கு
உங்கள் ஊரில் அந்த கவுண்டரோட கிணறு நான் தான் வெட்டினேன், அந்த உடையாரது கிணறு நான் தான் வெட்டினேன், இப்படி ஊரில் முக்கியமான ஒரு 3 பேரை சொல்லி நான் வெட்டி கொடுத்த கிணறு தான் அவங்களுது அப்படின்னு சொல்கிறாரு. அதோடு இல்லாமல் மாத்தூர்னு சொல்லி ஒரு பக்கத்தில் இந்த நிலத்துக்கார சொந்தக்காரருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊரோட பேரை சொல்லி மாத்தூர் அப்படிங்கிற ஊரை சொல்லி மாத்தூரோட தலைவர் கிணறையும் நான் தான் வெட்டி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி இப்போ அந்த செட்டியார் சொல்கிறாரு. அதோடு நிறுத்தாமல் நான் ஏற்கனவே நீரோட்டம் உங்கள் நிலத்தில் எங்கே இருக்குன்னு சொல்லி நான் பார்த்து வச்சுட்டேன், நீரோட்டம் பார்த்தாச்சு, 30 அடி கிட்ட வெட்டணும் அப்படின்னா தண்ணி கிடச்சிரும், உங்கள் சந்ததிக்கும் உட்காந்து சாப்பிட்லாம் சார், அந்தளவுக்கு தண்ணி கிடைக்கும், பயிர் வைக்கலாம், நல்ல பயிர் வைக்கலாம், போகும் விளையும் அப்படின்லாம் சொல்லி ஆசையை தூண்டும் போது இந்த கிணறு வெட்ட வேணாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் இருந்தார். கிணறு வெட்டணுங்கிற ஒரு யோசனையே இல்லை அந்த தோட்டத்துக்காரருக்கு. ஆனால் இவன் இந்த செட்டியார் பேச 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 ஒரு ஆசை வருது, சரி கிணறு வெட்டி தான் பார்ப்போமே அப்படிங்கிற ஒரு இதில் சரி ரேட் என்ன சொல்லு, என்னது ரேட் என்ன சொல்லு ஃபஸ்ட்டு அதை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு தோட்டத்துக்காரர் கேட்குறாரு. இப்போது இவ்வளோ நேரமாக பேசுனது எல்லாமே எதுக்காக அப்படின்னா அந்த தோட்டத்துக்காரர்கிட்ட எப்படியாச்சும் இந்த கான்ட்ராக்டை வாங்கணும், கிணறு வெட்டுற பணியை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ பேச்சு அந்த செட்டியார் பேசினார். அதுக்கேற்ற மாதிரி இப்போது தோட்டத்துக்காரரும் வந்து இறங்கி வராரு, என்ன ரேட்டு சொல்லு அப்படின்னதும் தோட்டாவுக்கு 240 ரூபா கொடுக்கணும் சார் அப்படிங்கிறாரு. தோட்டா அப்படின்னா தோட்டா வெடின்னு சொல்லுவாங்க. கிணறு வெட்டும் போது பாறைகள்லாம் வரும், அந்த கிணறு தோண்டிக்கிட்டே போகும்போது பாறைகள்லாம் வரும், அந்த பாறைக்கு வந்து தோட்டா வெடி வைக்கிறதுன்னு சொல்லி வச்சு தகர்த்து எடுப்பாங்க. ஸோ அப்படி அந்த ஒரு தோட்டா வெடிக்கு 240 ரூபா அப்படின்னு சொல்லி அந்த செட்டியார் சொல்கிறாரு. இது நாங்களாம் சின்ன வயசில் அதெல்லாம் அனுபவிச்சிருக்கோம். என்னென்னா கிணறுலாம் வெட்டும் போது அடியில் பாறை வந்ததுன்னா தோட்டா வெடி வைப்பாங்க. அதை வச்சுட்டு அதை வெடிக்கிறதுக்கு முன்னாடி வேலையாட்கள் கத்துவாங்க, வெடி 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 வெடின்னு கத்துவாங்க. அப்படின்னா என்னென்னா சுற்றி இருக்கக்கூடிய ஆளுங்கள் எல்லோரும் போய் ஒளிஞ்சுக்கணும், இப்போ எங்கேயோ கிணறு வெட்டுறாங்க, அந்த கிணறுல வெடி வெடிக்க போகுது அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி ஒரு தோட்டாவுக்கு 240 ரூபா சொன்னதும் இவர் தோட்டத்துக்காரரும் சாதாரண ஆள் இல்லை, ஏற்கனவே விசாரித்து தான் வச்சுருக்காப்புல. அப்போது அந்த தலைவர் ஒருத்தர் சொன்னார் இல்லையா, அந்த தலைவருக்கு 220 ரூபான்னு தான் ஒரு தோட்டாவுக்கு காசு வாங்கி வெட்டி கொடுத்துருக்கேன், என்கிட்ட என்ன 240 ரூபா கேட்குற அப்படின்னு சொல்லி இவர் போட்டு வாங்குறாரு. அப்போது செட்டியார் சொல்கிறாரு, சார் அது அப்போ சார் ஒரு 10 ரூபா கூட்டி போட்டு கொடுங்க, சேர்த்து போட்டு கொடுங்க, நல்லா பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்கும்போது இவருக்கு தோட்டத்துக்காரருக்கு சரி கிணறு வெட்டுவோமே, புது கிணறாச்சே, தண்ணி வேறு வருங்கிற அந்த செட்டியார் சரி வெட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கெட்லேருந்து ஒரு 100 ரூபாய் எடுத்து அட்வான்ஸாக கொடுக்குறாரு. முன்பணம் கொடுத்து புக்கிங் பண்ணுறது. உடனே அந்த செட்டியார் என்ன பண்ணுறாரு, என்ன சார் 100 ரூபா கொடுக்குற, அட்வான்ஸாக ஒரு 1 லட்ச ரூபா கொடுங்க, வேலையை உடனே ஆரம்பிச்சிடலாம், சீக்கிரமாக தண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி ஆசை வார்த்தையை தூண்டி 1 லட்ச ரூபா கேட்குறாரு. யாருன்னே தெரியல, என்னன்னே புரியல, டக்குன்னு 1 லட்ச ரூபா கொடு அப்படின்னா கொடுத்துட முடியுமா? அதனால் அப்படியே பேசுகிறாங்க, முன்ன பின்ன பேசி வாக்குவாதம் வந்து 1 லட்சம் அப்படிங்கிறது 80,000 குறையுது, 80,000 50,000 வருது, 30,000 ரூபா அட்வான்ஸ் கொடுக்கலான்னு சொல்லி பேசி முடிக்கிறாங்க. இவர் அலுவலகத்தில் பணியாற்றக்கூடிய ஒரு நபர் இந்த தோட்டத்துக்காரர். அதனால் அவர் சொல்லிவிட்டு கிளம்புறாரு. கிளம்புறதுக்கு முன்னாடி உங்கள் ஆளுங்களாம் எங்கப்பா அப்படின்னு சொல்லி இவர் கேட்குறாரு. கேட்டு முடிக்கிறதுக்குள்ளவே இந்த செட்டியார் இந்த பக்கம் கை காட்டுறாரு, இதா வராங்க பாரு எங்கள் ஆளுங்க சார் அவங்க அப்படின்ட்டு. அதாவது முதல் முறையாக இப்போ தான் பார்க்கவே வராரு. இந்த நேரத்தில் வரும்போதே தன்னுடைய வேலையாட்களை கூட சேர்ந்து வேலை செய்யக்கூடிய ஆளுங்களையும் சேர்த்து கூட்டிகிட்டு வராரு. அப்போ அவ்வளோ கான்ஃபிடென்ட் அந்த ஆளுக்கு, கண்டிப்பாக இன்றைக்கி இந்த கான்ட்ராக்டை பிடிச்சிடணும், இந்த தோட்டக்காரங்கிட்ட வேலையை வாங்கி நம்ம செய்யணும்டா அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் வந்திருக்காரு. அதான் ஒரு 7-8 பேர் அங்கேருந்து வராங்க. சரி ரைட்டு நான் சாயந்தரம் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிளம்பி வந்துடுறாரு. வந்துட்டு ஆஃபீஸ் போயிட்டு வந்து சாயந்தரம் வேகமாக ஆஃபீஸ்லேருந்து வந்து பேசின மாதிரியே 30,000 ரூபா ரெடி பண்ணி எடுத்துகிட்டு தோட்டத்துக்கு போகிறாரு. போனால் அந்த இடத்துல காலையில் ஒரு 6-7 பேர் மட்டுமே வந்து அந்த இடத்துல பார்த்தோம்னா இப்போ 17 பேர்கிட்ட அங்கே உட்காந்துருக்காங்க. அந்த கிணறு வெட்டுற செட்டியாரோட ஆளுங்க 17 பேர்கிட்ட இருக்காங்க. இவர் போயிட்டு அந்த 30,000 எண்ணி கொடுக்குறாரு. அவர் எண்றதுக்குள்ளவே வந்து கை நமன்னு எப்போ கொடுப்ப கையில் சீக்கிரம் கொடுங்க சார் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் அந்த செட்டியார் பார்க்குறாரு. இப்போ என்ன ஆகுதுன்னா அந்த 30,000 ரூபாய் கொடுத்தாச்சு. வாங்கிட்டு உடனே செட்டியார் வேகமாக கிளம்பிடுறாரு, எதுவுமே பேசலை. இவர் தோட்டக்காரருக்கு ஒன்றும் புரியல, என்னடா அது காசை வாங்கிட்டு நீ பாட்டு சைலண்ட்டாக போகிற அப்படின்ட்டு. எப்பா செட்டியார நில்லு, என்ன காசு வாங்கினா கம்முன்னு போகிற, எப்போ வேலையை ஆரம்பிக்க போகிற, என்ன இது தகவல் சொல்லிட்டு போ அப்படின்னு கேட்குறாரு. இப்போ அதுக்கு அந்த செட்டியார் சொல்கிறாரு, நீ காலையில் வந்து பாரு சார், வேலை எப்படி ஆரம்பிச்சிருக்கன்னு மட்டும், நீ ஒன்றும் பயப்படாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் சைலண்ட்டாக கிளம்பிடுறாரு. வேகமாக எங்கேயோ போகிறார் அவசரமாக, எது இந்த 30,000 அட்வான்ஸை வாங்கிட்டு. இப்போ அங்கே பார்க்கும்போது அவங்களுடைய வேலை செய்யக்கூடிய நபர்கள் அங்கே எல்லாருமே இருக்காங்க. அதில் ஒரு பெண்மணி வந்து இவரோட குடும்பத்தை சேர்ந்த மாதிரி ஒரு பெண்மணி ஒருத்தர் இருக்காங்க. அவங்க கூடவே வந்து ஒரு இளம் பெண்ணும் கூட இருக்காங்க.
இவர் கேட்குறாரு, ஏமா அந்த செட்டியார் பேர் என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போது அந்த செட்டியாரோட மனைவி தான் போல் அவங்க வந்து அவங்க பொண்ணுக்கிட்ட கேட்குறாங்கல்ல பேர், அப்பா பேர் சொல்லாண்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த பொண்ணு வந்து சக்கரபாணி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ அந்த கிணறு வெட்டுற செட்டியாரோட பேர் வந்து என்ன அப்படின்னா சக்கரபாணி. சக்கரபாணி போயிட்டாரு. இங்கே எல்லோரும் பேசிக்கிட்டு விளையாடிக்கிட்டு, சின்ன பிள்ளைங்களாம் இருக்காங்க, ஒரு 3-4 பிள்ளைங்க இருக்குது. அந்த பிள்ளைங்களாம் வந்து விளையாடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இவர் பார்த்துட்ருக்கிற ஒரு அரை மணி நேர கேப்பில் செட்டியார் வராரு. கொஞ்சம் தூரத்துலேருந்து பார்த்தா 2 தோல்லையும் 2 ஆடை எடுத்து போட்டுட்டு வராரு. இங்கே இருக்கக்கூடிய நபர்கள், அவங்க ஆளுங்க எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். இங்கேருந்து அப்படியே ஏறெடுத்து பார்க்குறாங்க. அவர் 2 ஆட்டோட வராரு. இவர் தோட்டத்துக்காரருக்கு ஒரு ஷாக்கு, என்னடா இது 30,000 ரூபா வாங்கிட்டு போன வேகத்தில் 2 ஆட்டை தூக்கிட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லி இவர் பார்த்துட்ருக்காரு. கிட்ட வந்து சக்கரபாணி சொல்கிறாரு, என்ன சார் பார்க்குற, புது கிணறு வெட்ட போகிறோம், நாளையிலேருந்து வேலை ஆரம்பிக்க போகிறோம், கடா வெட்டு கறி இல்லாமல் எப்படி சார் ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லி பேசிவிட்டு, ஒன்றும் கவலைப்படாத சார், நீ வீட்டுக்கு போ, பங்கு கறி கொடுத்து அனுப்புகிறேன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சக்கரபாணி செட்டியார். இப்போ தோட்டத்துக்காரருக்கு ஒன்றும் புரியல. சரி ஓகே, என்னமோ பண்ணுற, காலையில் வேலையை ஆரம்பித்தா சரி நைட்டு கறியை கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வீட்டுக்கு போயிட்டார். இப்போ வீட்டுக்கு போனதுக்கப்புறமா நைட்டு ஒரு லேட் நைட்டு கறி வருது. கறி வந்ததும் வீட்டம்மா சமைக்கிறாங்க. யாரும் இந்த தோட்டத்துக்காரோட வீட்டம்மா சமைச்சு சுடு சாப்பாடு வச்சு தலைவாழை இலை போட்டு நல்லா திருப்தியாக எல்லாருமே சாப்பிட்டு தூங்குறாங்க. ஆனால் தோட்டத்துக்காரருக்கு மட்டும் தூக்கமே வரல. காரணம் என்ன அப்படின்னா, இந்த விவசாயிங்களுக்கு இந்த அருமை தெரியும். என்னென்னா, ஒரு கிணறு தண்ணியோட நீர்வளத்தோடு இருக்கக்கூடிய கிணறு அமையுது அப்படின்னா அதெல்லாம் ஒரு பெரிய வரம், ரொம்ப கொடுத்து வச்சுருந்தாங்க. ஏன்னா ஒரே அட்டம்ப்ட்லேயே யாருக்கும் அவ்வளோ சீக்கிரத்தில் தண்ணியோட கிணறு அமைஞ்சிடாது. அதே போல் கிணறு அமைஞ்சாலும் நல்ல நீர்வளத்தோட ஒரு கிணறு கிடைக்காது. நல்ல தண்ணியோட எப்போவுமே பயிர் வைக்கக்கூடிய, எப்போவுமே நீர் கிடைக்கக்கூடிய அளவுக்கு கிணறு அமைகிறது தான் பெரிய விஷயம். ஸோ அப்போது ஒரு புது கிணறு வெட்ட போகிறோங்கிற ஆர்வத்தில், சந்தோஷத்தில் இவருக்கு தூக்கம் வரல. எப்போ விடியன்னு பார்த்துக்கிட்டே இருந்து மறுநாள் காலையில் விடிஞ்சதும் கிளம்பி போகிறாரு. பொழுது விடிகிறதுக்குள்ளே இன்னும் கருக்கலாக தான் இருக்குது. அந்த நேரத்தில் போகும்போதே பார்த்தா வேலையெல்லாம் ஆரம்பித்து இந்த வேலை நடந்துகிட்ருக்கு. இந்த வேலை வந்து நடக்கும் போது அந்த கிணறு எப்படி இருக்குது அப்படின்னா, செவ்வக வடிவில் கிணறு ஷேப்பு ரெடி பண்ணி அதை கிணறு பறிச்சிட்ருக்காங்க, மண் பறிச்சிட்ருக்காங்க. இந்த செவ்வக வடிவம் எங்கே இருக்குது அப்படின்னா, இவர் முன்னாள் காலையில் அங்கே போகும்போது, தோட்டத்துக்கு போகும்போது முதல் அந்த நபரை பார்த்து பேசுகிறாரு இல்லையா, அப்போ பேசும்போது அந்த ஆள் குத்தங்கால் வச்சு ஒரு புங்க மரத்துக்கு அடியில் உட்காந்து இந்த ஷேப்பு செவ்வக வடிவில் கட்டத்தை கட்டி உட்காந்துட்ருக்காரு. அந்த ஷேப்பில் அடுத்த நாள் கிணறு அங்கே வெட்டிகிட்டு இருக்காங்க, ஆரம்பிச்சிட்டாங்க வேலை. இவர் தோட்டத்துக்காருக்கு ரொம்ப சந்தோஷம். பார்த்தாரு, சரி ரைட்டு வேலை ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி பேசிவிட்டு, சரிப்பா வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் போயிடுறாரு. இவர் இப்படியே போக வர ஆஃபீஸ் காலையில் தூங்கி எழுந்திரிச்சதும் தோட்டத்தை போய் பார்ப்பார், நல்லா வேலை நடந்துகிட்ருக்கோம். அப்புறம் ஆஃபீஸ் போயிடுவார். மறுபடியும் சாயந்தரம் எப்போன்னு சொல்லி வருவார், வந்து கிணற பார்ப்பார். இது உணர்வுபூர்வமாக நானுமே அனுபவிச்சிருக்கேன். நானுமேனா என்னுடைய தந்தை இந்த பணி, அதாவது கிணறு வெட்டும் போது, நாங்கள் கிணறு வெட்டும் போது ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி காலையில் போய் அந்த ஆளுங்க எல்லாரையும் பார்த்து பேசிவிட்டு ஸ்கூலுக்கு போவார். ஸ்கூல் முடிஞ்சதும் நேராக தோட்டத்துக்கு தான் வருவார். தோட்டத்துக்கு வந்து என்ன வேலை நடந்திருக்கு, எவ்வளோ இன்றைக்கி மண் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்பார். அந்த ஒரு ஆர்வ மிகுதி இருக்கும் எல்லா விவசாயிகளுக்குமே. ஸோ அதே போல் இந்த தோட்டத்துக்காரரும் வராரு, பார்க்குறாரு, இதுமாதிரி போயிட்டே இருக்குது. ஒரு நாள் அந்த வாரம் வேலை ஆரம்பித்து அந்த வாரத்தோட சனிக்கிழமை அலுவலகத்துலேருந்து வீட்டுக்கு வந்தால், இவரோட வீட்டுக்கு எதிர் வீட்டு திண்ணையில் சக்கரபாணி வந்து உட்காந்துருக்காரு. இவருக்கு ஒன்றும் புரியல, என்ன இது இவங்க வந்து உட்காந்துருக்கானே சக்கரபாணி அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சக்கரபாணி என்ன விஷயம், எதனா நமக்கு எதனா வெடி வைக்க போகிறானா என்னன்னு தெரியலையே, இங்கே வந்திருக்கானே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே வராரு. சக்கரபாணி வந்து, ஒன்றும் இல்லை சார், கிணறு வெட்ட ஆரம்பித்து எத்தனை நாள் ஆகுது, இன்னும் வீட்டு எஜமானி அம்மா இன்னும் வந்து பார்க்கவே இல்லையே ஒரு நாள் கூட, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே, உங்களுக்கும் லீவு தானே, வீட்டம்மாவை கூட்டிகிட்டு வாங்க, வந்து கிணறை காட்டுங்க சார் அப்படின்னு சொல்லும் போதே தோட்டத்து சொந்தக்காரரோட மனைவி உள்ளேருந்து வெளியில் வராங்க. வரும்போதே இதை கேட்டுட்டு அவங்க முகத்தில் ஒரு சந்தோஷம். சரி ஓகே, அப்போ நாளைக்கு கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிற இதுக்கு தோட்டத்துக்காரர் இப்போ வந்துட்டார். சரி நான் காலைல கூப்பிட்டு வரேன் போ அப்படின்னு சொல்லி சக்கரபாணியை இவர் அனுப்பி வச்சிட்டார். சக்கரபாணியும் போயாச்சு. இப்போது அடுத்த நாள் காலையில், மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் பொழுது வெடிகிறதுக்குள்ளவே என்ன பண்ணுறாங்கன்னா, நிலத்துக்கு சொந்தக்காரரும் அவருடைய மனைவியும் இருசக்கர வாகனத்தில் வண்டியில் போகிறாங்க. பொழுது இன்னும் ஃபுல்லாக வெடியில், ஒரு 5-5:30 மணி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் இருட்டும் இருக்குது, 5-5:30 இருக்கும். போய் பார்த்தா வேலை மும்முரமாக நடந்துகிட்ருக்கு. ஒரு 4 பேர் தவிர மற்றவங்களாம் மண் வாரி கொட்டுறது அந்த மாதிரி வேலையில் பரபரப்பாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இவங்க போய் இறங்கினதுமே அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் எல்லோரும் சேர்ந்து நிலத்துக்காரரையும் அவருடைய மனைவியும் அந்த க்ரேனில் உள்ளே உட்கார சொல்கிறாங்க. க்ரேனில் ஒரு கூடை மாதிரி கட்டுவாங்க,
அது உள்ளே தான் மணல் இறக்கி உள்ளேருந்து மணலை மேலே ஏற்றுவாங்க, ஆளுங்க உள்ளே இறங்குவாங்க, ஏன்னா ஆழம் அதிகமாக போயிருக்கும். ஸோ இந்த சூழலில் என்ன பண்ணுறாங்கன்னா 2 பேரையும் உள்ளே இறங்க சொல்கிறாங்க. இவங்களுக்கு இந்த வீட்டம்மாவுக்கு ரொம்ப பயம். ஐயோ நான் வரமாட்டேன், நீ வேணா உள்ளே போய் பார்த்துட்டு அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்காரரை மட்டும் உள்ளே அனுப்புகிறாங்க. இப்போ அந்த நிலத்துக்காரர் உள்ளே போகிறாரு கிணத்துக்குள்ளே. இந்த கிணத்துக்குள்ளே போயிட்டு உள்ளே இறங்கினதுமே நல்ல இருட்டு, வெளிச்சமே தெரியல. இப்போது லைட் ஆஃப் பண்ணிட்டோம்னா ரூமில் ஒரு இருட்டு இருக்கும்ல, அந்த மாதிரி இருட்டு. 10-13 அடி ஆழம் உள்ளே போயாச்சு. அவர் சொன்ன ஆழத்துக்கு உள்ளே போயாச்சு. சக்கரபாணி சொன்ன ஆழம் வெட்டியாச்சு. இப்போது உள்ளே போனது இருட்டு. கொஞ்சம் நிதானிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ஒளி பரவுது, கொஞ்சமாக வெளிச்சம் வருது. இப்போ அந்த நிதானத்தில் உள்ளே ஒரு 4-5 பேர் உள்ள ஆளுங்க இருக்காங்க, 4 பேர் இருக்காங்க. சக்கரபாணி ஒருத்தனை கூப்பிட்டு கடப்பாரை கொடுறா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கடப்பாறைனா மண்ணை கொத்தி எடுக்கக்கூடிய ஒரு இரும்பு கம்பி, பெரிய கம்பி, அதுதான் கடப்பாறைன்னு சொல்லுவாங்க. இந்த கடப்பாறையை வாங்கி ஒரு மூலையில், சனி மூலைன்னு சொல்லி ஒரு மூலையில் வேகமாக ஒரு குத்தி நெம்பும் போது அங்கேருந்து தண்ணி அப்படியே சலன்னு கொட்டுது. தோட்டத்துக்காரருக்கு அப்படி ஒரு சந்தோஷம், நிலத்துக்கு சொந்தக்காரருக்கு. தண்ணி அப்படி கொட்டுது, கொட்டி வைக்க இடம் இல்லை, சந்தோஷம். இந்த நேரம் பார்த்து என்ன பண்ணுறாரு சக்கரபாணி, ஒரு நிலத்துக்காரரை கீழே பிடிச்சி அமுத்தி அந்த தண்ணி முகத்தில் படுற மாதிரி பிடிச்சி அழுத்துறாரு. இந்த குழந்தை பிறந்ததும் இந்த ஒரு ஃபீல் எப்படி இருக்குன்னு சொல்கிறாரு பாருங்கள் இந்த கதையோட ஆசிரியர். அந்த தண்ணி மூஞ்சில் முகத்தில் படும்போது, அந்த தண்ணி முகத்தில் படும்போது ஃப்ரெஷ் வாட்ரு, உள்ளேருந்து வர வாட்ரு, இந்த குழந்தை பிரசவிச்சதுக்கு அப்புறமா அந்த ரத்தத்தெல்லாம் கழுவி குழந்தைய இது பண்ணுவாங்க இல்லையா, அப்படி ஒரு ஃபீல் வந்தது அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. அப்படி தான் இருக்கும். அது ஒரு உணர்வு பூர்வமான ஒரு செயல். அது அப்படி ஒரு செயல் நடக்கும்போது, அப்படி ஒரு சம்பவம் நடக்கும்போது, இப்போது இந்த தண்ணி வந்துட்டதும் சக்கரபாணி கீழே இருந்து தாயி தண்ணி வந்துருச்சு தாயி அப்படின்னு சொல்லி கத்துறாரு. தண்ணி வந்துருச்சு, எதனா கொடுத்தாயி மேலேருந்து ஏதாச்சும் போடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சக்கரபாணி சொல்லும் போதே இவர் நிலத்துக்கு சொந்தக்காரர், கிணத்துக்கு சொந்தக்காரர் அண்ணாந்து பார்த்து ஒரு 100 ரூபாயை கல்லில் சுற்றி மேலேருந்து கீழே போடுமா அப்படின்னு சொல்லலான்னு அண்ணாந்து பார்க்குறாரு. பார்க்கும்போதே மேலேருந்து கீழே தண்ணிக்குள்ளே ஏதோ சலக்குன்னு வந்து உள்ளே விழுது. உள்ளே விழுந்த வேகத்தில் சக்கரபாணி வேகமாக 2 கையாலும் தேடி எடுக்கும் போது பார்த்தா இந்த வீட்டுக்காரம்மா கையில் இருந்த வளையல், அந்த அவங்க கையில் இருந்த 2 வளையல், அவங்க கல்யாணத்துக்கு அவங்க அம்மா வீட்டில் போட்ட அந்த வளையலை தண்ணி கிடச்சிருச்சு, அவங்க சொன்ன ஆழத்தில் நல்ல தண்ணியே கிடச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் இந்த அம்மா மேலேருந்து கையில் இருந்த 3 பவுன் வளையலை கழட்டி உள்ளே வீசுகிறாங்க, உள்ளே போட்டுடுறாங்க. இவருக்கு கிணத்துக்காரர், அதாவது நிலத்துக்காரருக்கு என்ன பேசுகிறதுனே தெரியல. சரி ரைட்டு, ஒரு சந்தோஷம், தண்ணி வந்துருச்சுன்னு சந்தோஷம். இது பெருசாக பேசிக்க முடியாமல் மேலே வராரு. மேலே வந்துட்டு பார்க்கும்போது பார்த்தா வீட்டுக்கு போகலான்னு வண்டி எடுக்கிறாரு. இப்போது அந்த தோட்டத்துக்கு உரிமையாளர் அந்த அம்மா, எஜமானி அம்மா, அங்கேருந்து பசங்க கூட, பெண் ஆட்கள் அவங்க கூடலாம் பேசிக்கிட்டு இவங்க வரவே கொஞ்சம் நேரம் ஆகுது. அவ்வளோ சந்தோஷத்தில் இருக்காங்க. 2 பேரும் வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. கிளம்பும் போது 2 பேருமே பேசிக்கவே இல்லை. அப்படி ஒரு சந்தோஷம் 2 பேருக்குமே. புது கிணறு, தண்ணி அதுக்குள்ளே கிடச்சிருச்சு, சரி ஓகே நல்லது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சந்தோஷத்தை கலைக்காமே 2 பேருமே வீட்டுக்கு வராங்க. இவர் ஆஃபீஸ் போயிடுறார். அடுத்த நாள் நிலத்துக்கு சொந்தக்காரர் தோட்டத்துக்கு போகிறாரு. போயிட்டு சக்கரபாணியை கூப்பிட்டு கணக்கு பார்க்குறதுக்காக கூப்பிட்றாரு. அங்கே இருக்கக்கூடிய ஒரு மாமரத்து அடியில் உட்காந்து கணக்கு பார்க்குறாங்க. கணக்கு பார்க்கும்போது 28,000 ரூபா தர வேண்டியது இருக்குது, இன்னும் பாக்கி பணம். ஃபஸ்ட்டு ஒரு 30,000 ரூபா அட்வான்ஸ் கொடுத்தாச்சு. அதுக்கு இடையில் சின்ன சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக 1 லட்சம் ரூபா அளவுக்கு காசு போயிருக்கு. இப்போ இன்னும் பாக்கி தர வேண்டியது 28,000 அப்படின்னு சொல்லி கணக்கு முடிக்கிறாங்க. கணக்கு முடிச்சுட்டு பார்க்கும்போது சக்கரபாணி கேட்குறாரு, சார் இன்னும் ஒரு 50,000 ரூபா மேலே அட்வான்ஸாக கொடு சார் அப்படின்னு கேட்குறாரு சக்கரபாணி. இவருக்கு ஒன்றும் புரியல, இன்னும் எதுக்கு ஏன் 50,000, ஏற்கனவே இவ்வளோ காசு கொடுத்துருக்கு. அது பொதுவாகவே இது நடக்கும். ஏன்னா இந்த வேலையில் இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ண முடியாது. கிணறு வெட்டுற வேலையாக இருக்கட்டும், வீடு கட்டுற வேலையாக இருக்கட்டும், இப்படி சில வேலைகளில் ஒரு அமௌண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணோம்னா அதில் நிற்காது. நாட்கள் நீடித்து செல்லும், அதில் பணம் அதிகமாகும், இல்லை ஆட்கள் அதிகப்படியாக தேவைப்படுவாங்க, அப்போது காசு அதிகமாகும். ஏதோ ஒரு சூழலில் எங்கேயோ நிறுத்தி விட்டுரும், மறுக்கவும் முடியாது, ஏன்னா வேலை நடந்திருக்கும். இப்போது இந்த தோட்டக்காரரும் சரி ஓகே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி, எதுக்கு 50,000 அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சார் கொடுத்தேன்னா என் பொண்ணு கல்யாண வயசில் இருக்குது, கல்யாணம் பண்ணி வச்சுருவேன், அம்மா கொடுத்த வளையல் வேறு கையில் போட்டுட்ருக்கா என் புள்ள, அது சேர்ந்து போச்சு நகை, இப்போ காசு கொஞ்சம் கொடுத்தேன்னா கல்யாணம் பண்ணி வச்சுருவோம் சார் அப்படின்னு சொல்லி இப்போ கேட்குறாரு. சரி இவருக்கு தோட்டத்துக்காரருக்கும் சரி நல்ல கிணறு வெட்டியாச்சு, தண்ணியோட சொன்ன தேதியில் சொன்ன நாள்லேயே 10 நாள்லேயே தண்ணி வந்துருச்சு, சரி கொடுப்போமே அப்படின்னு சொல்லி சரி 50,000 கொடுத்தாச்சு. இது எல்லா கணக்கும் செட்டில் பண்ணியாச்சு. எக்ஸ்ட்ரா 50,000 கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு சரி கிளம்பலாம் அப்படின்னும் போது இப்போ அந்த சக்கரபாணி முகத்தில் ஒரு தெளிவே இல்லை. மறுபடியும் ஏதோ ஒரு சோகம். என்னது மறுபடியும்
இது ஒரு சோகம். என்னையா பிரச்சனை? அதான் நீ கேட்ட 50,000 கொடுத்துட்டுல, இப்போ என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சார் கடா வெட்டணும். என்னது கடா வெட்டணும்? திரும்ப என்னையா கடா வெட்டணும் மறுபடியுமா அப்படின்னா, சார் அதுக்கு அன்னைக்கு வெட்டினது வந்து எங்கள் கணக்கு, வேலையை ஆரம்பிக்கிறதுக்காக நாங்கள் எங்கள் காசை போட்டு வாங்கிட்டு வந்து கடா வெட்டணும். புது கிணறு தண்ணியை வந்துருச்சு, மகராசி வேறு பவுனும் கொடுத்துட்டா, வீட்டம்மா கொடுத்துட்டாங்க. அந்த சந்தோஷத்தை கொண்டாட வேணாமா சார்? இது இப்போ உங்கள் செலவு, நீ காசு கொடு சார், கடா வாங்கிட்டு வரேன், வெட்டி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சக்கரைபாணி கேட்டதுக்கு, சரி 3000 தானே, ஒன்றும் பெரிய பணம் இல்லை அப்படின்னு சொல்லி 3000 ரூபாய் கொடுத்து, சரி வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறார். அனுப்பிட்டு வந்துட்டார். அன்னைக்கு நைட்டு அன்னைக்கு இரவு வந்து கடா வெட்டி ராகி களி கிண்டி இவரை வர வச்சு, தோட்டத்துக்காரரை வர வச்சு அந்த களியை போட்டு குழம்பு ஊற்றி கொடுத்து சாப்பிட வைக்கிறாங்க. எல்லாருமே அவங்க குழுவை சேர்ந்த எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. ஆனால் ஏதோ ஒரு சிக்கல் உள்ள எல்லாரும் ஏதோ முணுமுணுன்னு பேசுகிற மாதிரி இருக்குது, முகம் சரியில்லை, ஏதோ ஒரு இருப்பு சரியில்லாத மாதிரி ஒரு தோற்றம் அங்கே இருக்குது. அதனால் இவர் என்ன பண்ணுறாரு, தோட்டத்துக்காரர் சாப்பிட்டு உடனே கிளம்பிடுறார். இப்போ இதுக்கப்புறம் தான் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு 1 மணி வாக்கில், நடுராத்திரி ஒரு 1:30 மணி வாக்கில் ஒரு மினி டாட்டா ஏசி வந்து ஒரு வண்டி வந்து நிற்கிது நைட்டு. அந்த வண்டியில் இவங்களோட மூட்டை முடித்து அந்த க்ரேனு எல்லாம் பேக் பண்ணி மொத்தமாக ஏற்றிட்டு இவங்களும் எல்லோரும் கிளம்புறாங்க. பேக் பண்ணிவிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லோரும் ஏறிட்டு லாஸ்ட்டாக சக்கரைபாணி ஏறிட்டு பார்க்குறாரு. பார்த்தா அவருடைய மகள், அந்த திருமண வயதில் இருக்கக்கூடிய அந்த பொண்ணை வந்து காணும். அப்போ தான் வந்து தேடுறாங்க. அஞ்சலைன்னு சொல்லி எல்லோரும் கத்தி கூப்பிட்றாங்க. அப்போது அஞ்சலை அங்கே இல்லை. எல்லாருமே வண்டியை விட்டு திரும்ப இறங்கி ஆளுக்கு ஒரு பக்கமாக போய் அலசுறாங்க அந்த தோட்டத்து ஃபுல்லாக. எங்கேயுமே அஞ்சலை கிடைக்கல. ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது, அஞ்சலை கிடைச்ச பாடே இல்லை. அதாவது சந்தோஷத்தில் கல் குடிக்கிற பழக்கம் உண்டு. அப்போது கண்டிப்பாக வந்து குடி இருக்கும். இந்த செங்கலாக இருக்கிற வேலையாக இருக்கட்டும், கிணறு வெட்டுற வேலையாக இருக்கட்டும், இந்த வேலைகள்லாம் செய்யும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, எப்போல்லாம் கறி வெட்டுறாங்களோ இல்லை டெய்லி வேலை முடிச்சுட்டு கூட சாப்பிடுவாங்க, அது வேறு விஷயம். இந்த மாதிரி கறி வெட்டி கொண்டாடும் போது கண்டிப்பாக வந்து தண்ணி இருக்கும். கிணறு தண்ணி இல்லை, இந்த தண்ணி குடி இருக்கும். ஸோ அந்த குடித்ததும் இறங்கி போச்சு, சாப்பிட்டதும் ஜீரணமாயிருச்சு. அந்தளவுக்கு தேடி களைச்சி போய் எந்த மாமரத்தடியில் இவர் கையை நீட்டி காசு வாங்கினாங்களோ அந்த மாமரத்தடியில் வெறும் கையோட அத்தனை பேரும் சும்மா நிற்கிறாங்க. சக்கரைபாணி எதுவுமே பேசலை. இந்த செட்டியார் ரொம்ப அமைதியாக, ரொம்ப ஒரு மாதிரி விரக்தியில் அமைதியாக நிற்கிறாரு. ஏதாச்சும் சொல்லு சக்கரைபாணி அப்படின்ற மாதிரி எல்லோரும் பார்க்குறாங்க. அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சக்கரைபாணி சொன்னால் தானே செய்ய முடியும் அப்படின்னு பார்க்குறாங்க. இந்த நேரத்தில் சக்கரைபாணி திடீர்னு ஏதோ யோசனை வந்தவர். அதுக்கு முன்னாடி புருஷன் முண்டாட்டிக்கும் சரியான சண்டை, எட்டி உதச்சி என்னென்னமோ பண்ணி கெட்ட வார்த்தையில் பேசி எங்கடி போனால் பொண்ணு அப்படி கிட்டலாம் சண்டை போடுறாங்க. அதுக்கப்புறமா இது அமைதியான நிலவரம் வருது. நிலவக்கூடிய அந்த அமைதிக்கு அப்புறமா திடீர்னு சக்கரைபாணி ஏதோ டக்குன்னு யோசித்து ஞாபகம் வந்த மாதிரி வேகமாக ஓடி போய் அந்த கிணறுக்கிட்ட நிற்கிறாரு. கிணறுக்கிட்ட நின்று கிரேன்லாம் மூட்டை கட்டி வண்டியில் ஏற்றியாச்சு இல்லையா. இப்போ கிணறுக்குள்ளே ஒரு வடக்கயிறு இருக்குது. அதாவது தடிமனான கயிறு ஒன்று இருக்கும், வடக்கயிறுன்னு சொல்லுவாங்க. தாம்பு கயிறுலேயே தடிமனான கயிறு வடக்கயிறு. கிணறு உள்ளே ஏறலாம் அதை யூஸ் பண்ணுவாங்க. அந்த கயிறை பிடிச்சி சக்கரைபாணி வேகமாக உள்ளே இறங்குறாரு. உள்ளே போனால் ஒரு ஓரத்தில் பொந்து ஒன்று இருக்குது. அந்த பொந்தில் அந்த பொண்ணு அஞ்சலையே உட்காந்துருக்கா. இவர் அங்கேயே உள்ளேயே போட்டு அடின்னு அடிக்கிறாரு. எவனை ஏமாத்த நீங்கள் வந்து உட்காந்துருக்க இப்படியா அப்படியான்னு சொல்லி வசப்பாடி அடிக்கிறாரு. எல்லாரும் மேலே இருந்துக்கிட்டு, அடிக்காதரா புள்ளைய, தண்ணிக்குள்ளே இருக்கா, மேலே கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லி மேலே கூப்பிட்டு வர சொல்கிறாங்க. மேலே வந்ததுக்கப்புறமா அவங்க அம்மாவும் இஷ்டத்துக்கும் திட்டுறாங்க. ஏன்னா அந்த அம்மாவும் தண்ணி சாப்பிட்ருக்கு. என்ன பேசுகிறோங்கிற நிதானம் இல்லாமல் இவங்களும் பயங்கரமாக பேசுகிறாங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போது இப்போ அந்த பொண்ணு சொல்கிறா, நீங்கள் எல்லோரும் போங்க, நான் வரல. எப்படி? நீங்கள் எல்லோரும் போங்க, நான் வரல. என்ன பிரச்சனை? எவனை பிடிச்சி வச்சுருக்க? எதனால் இப்போ வரமாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி எல்லோரும் திட்டும் போது, அவங்க அப்பா அம்மா எல்லாருமே திட்டும் போது இப்போ அந்த பொண்ணு சொல்கிறா, மகராசி என்ன நினச்சாங்களோ தெரில, என் கல்யாணத்துக்காக அவங்க கையில் இருந்த வலையில் 3 பவுன் வலையில் கழட்டி கொடுத்துட்டாங்க. அந்த மகராசியை ஏமாற்றிட்டு அவங்களுக்கு துரோகம் பண்ணிவிட்டு எனக்கு வர விருப்பம் இல்லை. நீங்கள் எல்லோரும் போங்க, நான் இருந்து ஒரு ஆளாக அந்த கிணறை நான் சரி பண்ணி கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு பேசுகிறா. அப்போ என்ன காரணம்னா, மொத்த அமௌண்ட்டும் வாங்கியாச்சு, மேலே முன்பணம் அட்வான்ஸ் இன்னும் முன்பணம் வேணும்னு சொல்லி ஒரு 50,000 ரூபாயும் வாங்கியாச்சு. மொத்த பணத்தையும் வாங்கிட்டு வேலையை முழுசாக முடிக்காமல் இவர் தொடக்கத்தில் கேட்டார் இல்லையா, செட்டியாருங்க ஏமாற்றிட்டு ஓடிடுவீங்க கிணறு வெட்டுற செட்டியாருன்னு சொல்லிட்டு, அது இப்போ நடக்குது. அது இப்போ நடக்கும்போது அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய இளம் வயது பெண் ஒத்துக்க மாட்டேங்கிறா. மனசாட்சி ஒத்துக்கலை. நம்மளை நம்பி ஒரு பொறுப்பு கொடுத்து, நம்ம வாக்கு கொடுத்து ஒரு வேலையை ஆரம்பிச்சிருக்கோம்.
அதை ஏமாற்றிட்டு போகிறதுக்கு மனம் எனக்கு இல்லை, ஏமாற்றக்கூடாது அப்படின்னு சொல்கிறா. அங்கே இருந்த எல்லாருக்குமே செருப்பால் அடித்த மாதிரி இருக்குது, இந்த சின்ன புள்ள யோசிச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வண்டியில் ஏற்றினது எல்லாத்தையும் திரும்ப இறக்குறாங்க. இறக்கி செட் பண்ணி வேலையை ஆரம்பிக்கிறாங்க. விடிய விடிய வேலையை தொடங்குறாங்க. மறுநாள் காலையில் ஒரு தோட்டத்துக்காரர் போகிறாரு. போனால் தெரியும் இல்லையா, சுத்தமாக வலித்து தொடச்சி எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு திரும்ப அரேஞ்ச் பண்ணது இவருக்கு தெரியுது, என்னமோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. இந்த இவர் போனதுமே டக்குன்னு சக்கரவாணி ஒரு முகத்தை கூட பார்க்க முடியாமல் வேகமாக சரசரன்னு கிணத்துக்குள்ளே இறங்கி வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு தோட்டத்துக்காரர் புரிஞ்சுக்கிறாரு, இதான் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு புரிதலுக்கு வராரு. இப்போ இந்த கதை என்ன சொல்ல வருது அப்படின்னா, அது பணம் காசு இருக்கிறவங்க இல்லாதவங்க அப்படிங்கிறதுலாம் இல்லை. ஒரு வாக்குறுதி கொடுக்குறோம் அப்படின்னா, ஒருத்தர் நம்புகிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு நேர்மையாகவும் அவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியையும் காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த கதையோட சாராம்சமாக நான் பார்க்குறேன். இந்த கதை நிஜமாகவே நடந்த ஒரு கதையாக, தன்னுடைய அனுபவ கதையாக எழுதிய கதையாசிரியர் யார் அப்படின்னா பெருங்கதை சொல்லி பவா செல்லதுரை அவர்கள் எழுதிய கதை தான் இந்த நீரோட்டம் அப்படிங்கிற கதை. இந்த கதை அவருடைய அனுபவத்தால், அவருடைய தோட்டத்தில் நடந்த கதையாக, பல காலத்துக்கு முன்னாடி அவர் அனுபவித்த ஒரு கதையாக இதை எழுதியிருப்பார். பவா செல்லதுரையின் நீரோட்டம் என்கிற கதை. இந்த கதை நமக்கு சொல்ல வரும் கருத்து, ஒருவர் நம்மை நம்பினால் அதை நிறைவேற்ற வேண்டும், ஏமாற்றக்கூடாது அப்படிங்கிறதான். ஒரு இளம் தலைமுறை குழந்தையோட அந்த பெண்ணோட வார்த்தை அந்த சமுதாயத்தை, அந்த குடும்பத்தை மாற்றுகிறது என்பதை போன்ற ஒரு கதை வடிவம். இப்படிப்பட்ட கருத்துள்ள இன்னும் சிறந்த கதைகளை நாம் அடுத்த நிகழ்வில் தொடர்ந்து பேசுவோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மின்னும் மனசு. கதை கேட்கலாம் வாங்க நிகழ்ச்சி. நன்றி, வணக்கம்.